நீங்கள் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரைடர் 125 பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டைலிஷான வண்டியில் ரைடர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரோட்டப்பட்ட டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து வண்டி டிராவல் பண்ணும்போது வண்டியோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரோட்டப்பட்ட கான்செப்ட் போட்டிருக்காங்க. டியூப்லெஸ் டயர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஷோல்டர் பெயின் பக்கம் ரொம்பவே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூமான ஒரு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வண்டிக்கு ஆன் பண்ணோடனே லைட் வந்து எரியும். இதுவே நமக்கு வந்து ஒரு மாசான லுக்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வண்டியோட 3D எம்எல்எம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் டேங்க் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டியோட அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருக்கும். பிளாக் அண்ட் ரெட் அடிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு வண்டி மாடல்ஸ் கலர்ஸ் வேரியன்ட் இருக்குது. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக கொடுத்துருப்பாங்க. 125cc 3 வால் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வால் இன்ஜின் அப்படின்னாலும் நமக்கு வண்டியில் வந்து பிக்கப் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா லோக்கல் ஓட்டுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடி கலர்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாகவே கொடுத்துருப்பாங்க. கியர் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டெப் கியர் இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கியருமே அப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து ரொம்பவே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்டியாக வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் அலாவிலோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து வண்டி வந்து சிட் ஆகாது. அந்த டைமில் பிடிக்கிறோமோ அந்த டைமில் நிற்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3D எம்எல்எம்ல டிவிஎஸ் ரைடருங்கிறது வந்து லோகோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டி சைலன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணோடனே அந்த வண்டியோட யூனிக்கான பிக் வந்து நமக்கு வந்து தெரியும் வண்டியில். இது வந்து நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப வைப்பாகவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டரு ரிவர்ஸ் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கியர் இண்டிமேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் டைமிங் காமிக்கும், ஆர்பிஎம், சைட்ஸ் அண்ட் இண்டிமீட்டர், பெட்ரோல் ரிசர்வ் இண்டிமீட்டர், பெட்ரோல் லெவல், ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரோல் ரிசர்வுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இல்லை ட்ரிப் மீட்டர், அப்புறம் ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் பி எங்கே பார்த்துக்கலாம், ஓடோமீட்டர்ஸ், ஸ்பீடோமீட்டர்ஸ். இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கியரில் ஒரு லிமிடெட் ஸ்பீட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பீடை தாண்டி வண்டி ஓட்டணும் அப்படின்னா செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிமேஷன் காமிக்கும். அதேமாதிரி 4th கியரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மினிமம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா 4th கியர் வந்து டவுன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிமேஷன் நமக்கு இதில் காமிக்கும். ஸோ இது வந்து இன்ஜினை வந்து நல்லா பக்கம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிமேஷனாகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு சர்வீஸ் பேமெண்ட், பேட்டரி பேமெண்ட் எல்லாமே டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம வந்து சர்வீஸை போடணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளக்கு வந்து யூஎஸ்பி மொபைல் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டியோட ரிசர்வர் கொடுத்துருப்பாங்க. ரிசர்வர் இண்டிமேட்டர் நமக்கு வந்து டிஸ்பிளே இண்டிமேட்டர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடல்ஸ் இருக்குது. நமக்கு என்னென்ன மாடல்ஸ்னால் நமக்கு சிங்கிள் சீட் டிஸ்பிளே, ட்ரம் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் வந்து எல்சிடி